ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டேஸ்டியான ப்ரௌனி கேக் செய்யலாமா? அதுக்கு 150 கிராம் பட்டர் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகுது. அது கூடவே 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டில் ட்ரை நட்ஸ் சேர்த்துருக்கு. உங்களுக்கு விருப்பமான டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம். சாக்லேட் சேர்த்து 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது மெல்ட் ஆகும்போது ஒரு ஸ்கூப்போ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போது எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுச்சு. இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபில்டர் வச்சுட்டு மெஷரிங் கப்புன்னு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் தான் இன்றைக்கி எல்லா அளவுகளும் நம்ம எல்லா பொருளும் சேர்த்துக்க போகிறோம். அந்த கப்பில் 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து சலிச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்குக்கு ஸ்வீட்னஸ்க்காக மிக்ஸி ஜாரில் 6 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பொடிச்சு நான் பேட்டர் கூடவே சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் தயிர் சேர்த்து பொறுமையாக கலந்து கொடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் சிரப்பை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்து கலந்துட்டு செகண்ட் பேட்ச் சேர்த்து கலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது கூடவே நம்ம 1/4 கப் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கேக்கோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் லூஸ் ஆகணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நான் ஒரு சொம்பு தண்ணியை சுட வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டர் மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். கலந்தோன்னா மாவு கொஞ்சம் இலக்கமாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இப்போ தண்ணி சேர்த்து நான் நல்லா கலந்துட்டேன். கேக் பேட்டர் கொஞ்சம் நல்லா லூஸாக கேக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட கேக் பேன் இல்லாதனால நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலவே பட்டர் ஷீட்டும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை அதில் சேர்த்துட்டு ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிங்கன்னா அதில் ஏர் பபுள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஸ்கூப் வச்சு லைட்டாக கீரல் போட்டிங்கன்னா அது உள்ளே இருக்குது அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். நான் இப்போது 2 டார்க் சாக்லேட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உடச்சி அந்த கேக் மேலே போட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். அது மேலே மறுபடியும் ஒரு முறை நல்லா ஸ்கூப் வச்சு சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி மறுபடியும் டார்க் சாக்லேட்டும் உங்களுக்கு தேவையான ட்ரை நட்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு அடி கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு பேக்கெட் உப்பு சால்ட்டும் சேர்த்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை 30லேருந்து 45 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ கேக் வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு ஒரு கம்பி வச்சு இது மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா கம்பியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை நல்லா ஆறின பிறகு டீமோல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான ப்ரௌனி கேக் ரெடி. பாருங்கள், அதை எடுக்கும்போது எவ்வளோ மாய்ஸ்ட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.